எனக்கு அருமையானவர்களே, நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கும் உறவுகளில், உதாரணமாக அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், நம் அக்கம் பக்கத்தார்களாக இருக்கலாம், எவராக இருப்பினும் சில காரணங்களினால் அவர்களில் சிலரை நேசிக்கின்றோம், பலரை வெறுக்கின்றோம். நம்முடன் உறவில் இருப்பவர்கள் நம்மிடம் கூறும் பொய்களினாலோ, நமக்கு இழைக்கும் துரோகங்களினாலோ, நம்மை அவர்களுடைய சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டதாலோ, நமக்கானதை அவர்கள் அபகரித்துக் கொண்டதாலோ, நம்மை குறித்து பிறரிடம் தவறாக பேசி நம்மை தூற்றுவதாலோ, நம்மை அவமதிப்பதாலோ, நம்மேல் ஏற்படும் பொறாமையினாலோ, இன்னும் இப்படி பல காரணங்களின் நிமித்தம் நமக்கு அவர்கள் மேல் முதலில் எரிச்சல் உண்டாகின்றது. அந்த எரிச்சலானது கோபத்தை ஏற்படுத்தி, அந்த கோபம் நாளடைவில் கசப்பாக உருவெடுத்து முடிவில் வெறுப்பாக மாறி போய் விடுகின்றது. இப்படியாக ஏற்பட்ட வெறுப்பு பிறரை பகைக்கவும், பழி வாங்கவும், எதிராக செயல்படவும் நம்மை தூண்டுகின்றது. இதன் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் இந்த வெறுப்பு நாம் வெறுப்பவர்களை கொன்று போடவும் தயங்குவதில்லை. இன்றைய காலகட்டங்களில் ஐ லவ் யூ என்று ஆரம்பித்த பல உறவுகள் சில நாட்களிலோ அல்லது சில மாதங்களிலோ உண்மை தன்மை இல்லாமையினால் ஐ ஹேட் யூ ஆக மாறி போகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. நம்மை படைத்த பரிசுத்த தேவன் அன்பாகவே இருக்கின்றார். நாம் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத நிலையில் இருந்த போதே இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்து தேவன் நம் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபோது, அப்பா, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது செய்கின்றார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக தன்னுடைய பிதாவிடம் விண்ணப்பம் செய்தாரே தவிர அவர்களை வெறுக்கவில்லை. தன் சகோதரனை வெறுக்கும் ஒருவன் தேவனை நேசிக்கின்றேன் என்று சொன்னால் அவன் பொய்யன். பரிசுத்த தேவன் மேல் நாம் கொண்டிருக்கும் உண்மையான பக்தி என்பது தீயவற்றை கண்டு வெறுத்து ஒதுக்குவதாகும். அகந்தை, கர்வம், தவறான நடத்தைகள் மற்றும் பொய்யான பேச்சுகளை வெறுப்பதே. சக மனிதனை வெறுப்பவன் கொலைகாரனுக்கு சமம் என்றும் அத்தகைய நபருக்குள் நித்திய வாழ்வு இருக்காது. வெறுப்புணர்ச்சி சண்டைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகின்றது. ஆனால் அன்பு செய்த குற்றங்களை மன்னித்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். நம்மை வெறுப்பவர்களையும் அன்பு செய்யவும், நமக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யவும் வேண்டும். வெறுப்பு என்கிற ஆபத்தையும் அதனால் உண்டாகும் அழிவையும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள உண்மையான அன்பு மட்டுமே நமக்கு உதவ முடியும் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். வெறுப்பு உலகத்தை பிரதிபலிக்கும், அன்பு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். அன்பு பலவீனம் அல்ல, அது பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தரும் மிகப்பெரிய வலிமை. வெறுப்பு என்கிற இருளை அகற்ற போராட வேண்டியதில்லை. அன்பு என்கிற ஒரு விளக்கை ஏற்றினாலே போதும், வெறுப்பு என்கிற இருள் அகன்றுவிடும். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த தேவன் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கும் யாவையும் படைத்து முடித்த பின்பு தன்னுடைய சுவாசத்தினாலே முதலாம் மனிதனான ஆதாமை உருவாக்குகின்றார். அவனுக்கு துணையாக இருக்கும்படி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்குகின்றார். இவர்களுக்கு காயின், ஆபேல் என்ற 2 குமாரர்கள் பிறக்கின்றார்கள். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை பரிசுத்த தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வருகின்றான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வருகின்றான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் பரிசுத்த தேவன் அங்கீகரிக்கின்றார். காயினின் இருதயமோ தேவனுக்கு உகந்ததாய் இல்லாதிருந்ததினாலே காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு ஆபேலின் மேல் மிகவும் எரிச்சல் உண்டாகின்றது. அவன் முகம் மாறுகின்றது. இதன் நிமித்தம் அவனுடைய எரிச்சல் கோபமாக மாறி கசப்பாக உருவெடுத்து தன் சகோதரனாகிய ஆபேலின் மேல் வெறுப்பாக மாறுகின்றது. அவர்கள் இருவரும் வயல்வெளியில் தனித்திருந்த பொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்கின்றான். இதனை கண்டு பரிசுத்த தேவன் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகின்றது என்று சொல்லுகின்றார். இப்படியாக காயினுக்குள் தன் தம்பியின் மீது ஏற்பட்ட பொறாமை எரிச்சலாக மாறி கசப்பாக உருவெடுத்து அவனை வெறுத்து அவனை கொலை செய்து போடும்படியாக செய்கின்றது. இதன் நிமித்தம் காயின் இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பான். அவன் நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி அவனுக்கு கொடுக்காது. அவன் பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பான் என்ற 3 விதமான சாபங்கள் அவன் மேல் சுமந்ததையும் நாம் காண முடிகின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த தேவனால் உண்டாக்கப்பட்ட நாம் யாவரும் எப்படி நாம் அவரில் அன்பு கூறுகின்றோமோ அதே போல
பிறனிலும் நாம் அன்பு கூற வேண்டுமே அன்றி எவரையும் எக்காரணத்திற்காகவும் வெறுக்கவும் பகைக்கவும் நமக்கு எந்தவித அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. நாம் வெறுக்க வேண்டியதெல்லாம் நம்மை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை அல்ல, மாறாக பரிசுத்த தேவனால் வெறுக்கப்படும் செயல்களான மற்றவர்களை இழிவாக பார்க்கும் ஆணவமான கண்கள், ஏமாற்றும் நோக்கில் தெரிந்தே பொய் சொல்லுதல், அப்பாவிகளின் இரத்தத்தை சிந்துதல், தீமையை திட்டமிடுதல், தவறு செய்வதில் ஆவலும் ஆர்வமும் காட்டுதல், பொய் சாட்சி அல்லது வேண்டுமென்றே அவதூறு பரப்புதல், சகோதரர்களுக்குள் பிரிவினையை மூட்டுதல், பரிசுத்த தேவனை சந்தேகித்தல், மனுஷருடைய கைகளினால் செய்யப்பட்ட உருவங்களை பரிசுத்த தேவனுக்கு நிகராக்கி அவைகளை வழிபடுதல், பிறரை மன்னியாதிருத்தல், குற்ற மனப்பான்மையுடன் வாழ்தல், பெருமையும் அகந்தையும் பொறாமையும் கொள்ளுதல், பிறர் மனதை புண்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுதல் போன்றனவற்றையே நாமும் வெறுக்கலாம். காரணங்கள் எதுவாக இருப்பினும் நமக்கு பிறர் மீது ஏற்படும் வெறுப்பை அகற்றுவதற்கு நம்மில் வெறுப்பை உண்டு பண்ணினவர்களுக்காக பரிசுத்த தேவனிடத்தில் உருக்கமாய் உண்மையாய் ஜெபித்தல், நமக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களை தேவன் நம்முடைய குற்றங்களை நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னித்தல், அவர்கள் மேல் அதிகமான அன்பை காட்டுதல், அவர்களுடைய இக்கட்டில் அவர்களுக்கு உதவி செய்தல், அவர்களை மனதார ஆசீர்வதித்தல் போன்றனவற்றை பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு நாம் செய்வோம். வெறுப்பு என்கிற தீமையை அன்பு என்கிற நன்மையினால் வெல்வோம். பிறரை வெறுப்பதற்கு பதிலாக அவர்கள் நமக்கு செய்த தீமைகளின் மத்தியிலும் அவர்களை அன்பு செய்கின்ற பட்சத்தில் தேவன் நம்மோடு என்றென்றும் துணையாக நிற்பார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.